இன்னைக்கு நாம துளி கூட எண்ணெய் சேர்க்காம ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டா ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும். குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷணதக்ஷி கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்நாக்ஸை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க. உள்ளே ஒரு இட்லி தட்டு வச்சுட்டு 3 ஏத்தம்பழத்தை இந்த மாதிரி துண்டாக கட் பண்ணி உள்ளே வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா தோல் அந்த பழத்துலேருந்து கொஞ்சம் நீங்கி இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு தட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போ அந்த பழத்தில் இருக்கிற தோல் எல்லாத்தையுமே கையாலேயே உரிச்சு எடுத்துருங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், பார்த்து எடுத்துருங்க. தோலை எடுத்ததுக்கு அப்புறமா கத்தியால் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ அடுப்பில் மறுபடியும் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ மிதமான தீயில வச்சுட்டு அரிசி மாவு நல்ல கமகமான வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அரிசி மாவோட நிறம் மாறாம பார்த்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா வேறொரு பாத்திரத்துக்கு மாத்திடுங்க. மாத்திட்டு இதை மூடி போட்டுட்டு இதை ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. இப்போ நாம ஏற்கனவே ஏத்தம்பழத்தை வேக வச்சு எடுத்து வச்சிருந்தோம்ல, அது இப்போ நல்லா ஆறி இருக்கு. ஆறினதுக்கு அப்புறமா அதுக்குள்ள இருக்கிற விதையை இந்த மாதிரி கத்தியால கீறி எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு எல்லாத்தையுமே மாத்திக்கோங்க. இப்போ இதோட தண்ணி தேவைப்பட்டா மட்டும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நாம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கோம்ல அரிசி மாவு, அதோட இந்த அரைச்ச ஏத்தம்பழத்தை சேர்த்துடுங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா விரவிக்கோங்க. கையால் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து விரவிக்கோங்க. அரிசி மாவு கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், கை பொறுக்கிற சூட்டுக்கு தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இதை நல்லா விரவிக்கோங்க. இப்போ ஏத்தம்பழத்தை நல்லா விரவினதுக்கு அப்புறமா இப்போ தேவைக்கு கொதிச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இடியாப்பத்துக்கு மாவு பிசைஞ்சு எடுப்போம்ல, அதே போல் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏத்தம்பழம் இல்லாமல் சாதாரண வாழைப்பழத்துலேயும் இதை செய்யலாம். அந்த செய்முறை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், இந்த வீடியோக்கு கீழே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ மாவை நல்லா சாஃப்டாக விரவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 3/4 கப்பு சர்க்கரையோட 1/4 கப்பு தண்ணி சேர்த்து சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நெய் சேர்க்காமலும் செய்யலாம். நெய் சேர்த்துருந்தீங்கன்னா நெய் உருகுனதுக்கு அப்புறமா 1.5 to 2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நல்ல பொடி துருவலாக துருவி எடுத்துட்டு அதில் இருக்கிற ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்கோம்ல சர்க்கரை, அதை ஒரு அரிப்பில் சேர்த்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க. மொத்தத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுடுங்க. இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் பொரிக்கடலையை லைட்டாக நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே வத்திட்டு கொஞ்சம் இறுகின பக்குவம் வர வரைக்கும் இது நல்லா வேக வச்சுக்கோங்க. பொரிக்கடலை பொடி இல்லாதவங்க பொரிக்கடலை பொடி சேர்க்காமலும் செய்யலாம். இப்போ அவ்வளோதான், பூரணமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த பூரணத்தை ஆற விட்டுடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரிசி மாவு விரவி வச்சிருந்தோம்ல, அதை இப்போ எடுத்துக்கோங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 கையிலையும் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய்யை தடவிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மாவை எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மாவை எடுத்துட்டு 2 கைக்கும் நடுவில் வச்சுட்டு மாவை நல்லா பிசைஞ்சிட்டு பெரு விரலால் இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க. நம்ம பூரண கொழுக்கட்டைக்கு விரிச்சு எடுப்போம்ல, அதே போல தான் நடுவில் குழி இருக்கிற மாதிரி விரிச்சு எடுத்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க பூரணத்தை தேவைக்கு வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு பூரணம் வச்சதுக்கு அப்புறமா வெளி மாவா அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. பூரணத்தை லைட்டாக விரலால் அமுத்தி விட்டுட்டு கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் பூரணம் வெளியே தெரியாமல் அழகாக உருட்டிடுங்க. இந்த மாதிரி கையில் போட்டு பால் மாதிரி உருட்டிடுங்க. இப்போ இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து 2 கைக்கு நடுவில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி குழி மாதிரி விரிச்சு எடுத்துட்டு தேவைக்கு பூரணத்தை வச்சுட்டு பூரணத்தை விரலால் அமுத்தி விட்டுட்டு வெளி மாவை சுற்றி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட பூரணம் வெளியில் தெரியாத மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு பால் மாதிரி தூக்கி போட்டு உருட்டி எடுங்க. கடைசியாக 2 கைக்கும் நடுவில் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி எடுங்க. இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இதை நாம வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தண்ணி சேர்த்து தண்ணி கொதிக்கிற பக்கம் வந்ததுக்கு அப்புறமா உள்ள இட்லி தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க உருண்டைகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சுற்றி பரத்தி அடுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தை மூடி போட்டுட்டு 10 to 15 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. 10-15 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா மூடியை திறந்துட்டு கொஞ்சம் அந்த ஆவி எல்லாமே அடங்குற வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா வெளியில எடுங்க.
இந்த ஆவி அடங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் வெளியில் எடுத்துட்டீங்கன்னா பிஞ்சு போயிடும். அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுங்க. இது சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ருசி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இந்த ஸ்நாக் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.